குரு வாழ்க, குருவே துணை. ஸ்ரீ ராகவேந்தருடைய துணையோடு மிக சிறப்பாக ஒவ்வொரு பதிவும் நம்ம மாத பலன் சொல்லிகிட்டே வரோம். ஆகஸ்ட் மாதம், ஆங்கில மாதம் 2025 அற்புதமான மாதம். எல்லாருக்குமே நல்ல ஒரு சுபிக்ஷத்தையும் நல்ல ஆரோக்கிய சிந்தனையும் தரட்டும் என்று வாழ்த்தி வணங்கி, சுப முகூர்த்த மாதங்களில் சிறப்பான மாதம், அதுவும் வெள்ளிக்கிழமை ஆடி 16ஆம் தேதி துவங்கக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம் அனைவருக்குமே ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தரக்கூடிய மாதமாக இருக்கு. 8/8/2025 ஆடி 23ஆம் தேதி வரக்கூடிய வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிற விஷயத்த தமிழருடைய பண்பாட்டு கலாச்சாரத்தோட கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. துளசி செடி வளர்க்காதவங்க மண்ணோட இருக்கக்கூடிய தத்துவமாகவும், கண்டிப்பாக அந்த மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இந்த துளசி செடியை இந்த நாளில் வாங்கி நீங்கள் வளர்க்க செய்யுங்க. வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு அர்ச்சனை அப்படிங்கிறது அஷ்டலக்ஷ்மி பூஜைங்கிற விஷயத்த நீங்கள் ஃபோனில் கேட்டுக்கிறது நல்லது. இருப்பினும் நீங்கள் லக்ஷ்மி கடாஷ்டம் வேணும் அப்படிங்கிற லக்ஷ்மி அஷ்டோத்தரம் நாமாவளி 108 சொல்லி மல்லிகைப்பூ அல்லது துளசி இலையில் நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும். அதை விட சங்கடகர சதுர்த்தி 12/8 இந்த மாதத்தில் வருது. அதுவும் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். பல விஷயங்கள் சங்கடத்தையும் சகல பாக்கியத்தையும் தரக்கூடியவர் விநாயகர் தான். முழு முதல் கடவுளாக இருக்கக்கூடியவருக்கு ஈவினிங் மாலை நேரம் வழிபாடு, ஆராதனை, அபிஷேகம் நடக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு உங்களுடைய சகல விஷயங்களும் தடைகளும் உங்களுக்கு மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆவணி ஆவட்டம் இது சில குலத்தார்கள் தான் வழிபாடு எடுப்பாங்க. 9/8/2025 வரக்கூடிய இந்த ஆவினி ஆவட்டத்தில் நீங்கள் அவசியம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் எடுங்க. சிறப்பாக இருக்கும், சிறப்பான மாதமாக அமையும். வாழ்க வளமுடன். கும்பராசி நேயர்கள் நல்லா இருக்கீங்களா? ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லக்னத்திலேயே ராகுங்க. நிறைய மன உளைச்சல், கஷ்டம் இருக்குது. நிறைய இடம் நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எதுக்கு பண்ணுறேனே தெரியல அப்படிங்கக்கூடிய விஷயமும். 2ஆம் இடத்துல சனி பகவான் உங்களுடைய அதிபதி ஆதிக்கநாதனே வக்கரம் பெற்று இப்போ பயணிச்சிட்ருக்கார். நம்ம சொல்லும்போது வக்கர பயிற்சியில் சொல்லும்போது 138 நாட்களில் பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல பல விஷயத்தில் லாபத்தை, ஒரு எதிர்பார்க்காத ஒரு லாபம் இந்த மாதம் காத்துட்டு இருக்குது. யாருக்குன்னா உங்களுடைய கும்பராசிக்கு தான். பயம் வேண்டாம், நல்லா மன தெளிவோடு இருங்க. மனதை ஒருமுகப்படுத்திக்கிங்க. ராகு அங்கே இருக்கறனால நிறைய ஆசை வருங்க. ஆசைக்கு நான் அப்படி அதெல்லாம் பேராசை படமாட்டேங்க மேடம் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. இருந்தாலும் இந்த ராகு பயணிக்கும் பொழுது என்னென்னா, அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, அந்த ஊருக்கு போயிடலாமா, அந்த நாட்டுக்கு நம்ம அப்ளிகேஷன் போடலாமா, இப்படி பயணமெல்லாம் எப்படின்னா வேகமாக இருக்கும். அந்த எண்ண அலைகள் ஜென்ம ராகு கொடுக்கும். சிலர் ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்துக்கோ அல்லது கெட்ட சேர்க்கை கூட நட்பு வட்டாரத்தில் வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்கள் ஜனன ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ 5ஆம் இடத்துக்கு உங்களுக்கு என்னென்னா கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். குரு சுக்கரன் இணைவு புதனோட இடமான மிதுனத்தில் சேரக்கூடிய அமைப்பு. குலதெய்வத்தை ஆடி மாதத்தில் என்னம்மா சாமி கும்பிட்டு தெரியுங்களா அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு விமோச்சனம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். குழந்தைகள்னால வருமானம் உண்டு, கணவன் மனைவி ஒற்றுமை உண்டு. நல்ல ஒரு அற்புதமான மாதமாக மாற்றிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. புதிய முயற்சி எடுங்க. உங்களுடைய வருமானத்தில் தடை இல்லாமல் வரக்கூடிய அமைப்பு. வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். பெண்ணால யோகம், பெண்ணால் ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் மேரேஜ் கைகூடக்கூடிய விஷயம் இருக்கும். அவங்கனால உங்களுக்கு வீட்டில் இவங்க வீட்டில் ஒத்துக்கல அல்லது அவங்க வீட்டில் ஒத்துக்கல அப்படின்னா அவங்க குடும்பமெல்லாம் நீங்கள் நல்ல நாள் பார்த்து ஒரு வியாழக்கிழமை, ஒரு வெள்ளிக்கிழமை, ராகு காலத்தில் வாயை திறந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாரும் ஒரு ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் தெரியும். குரு சுக்கரன் இணைவு உங்களுக்கு நல்ல விஷயத்தை, சில மாற்றத்தை, திடீர் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஆகஸ்ட் மாதம். நல்லா இருக்குங்களா அப்படின்னு கேட்காதீங்க. ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்க. ஏன்னா 7.5 நாட்டு சனியோட தாக்கம், 2ஆம் இடத்துல இருக்கிற சனி வக்கரம் அப்படிங்கிற விஷயத்துக்கு என்னென்னா, புதிய முயற்சி நிறைய கோடிக்கணக்கில் அதிக ஒரு 10 லட்சம் 20 லட்சம் போட்டு நான் தொழில் தொடங்கலாமா, பிஸ்னஸ், அதுக்கு நம்மளுடைய சொந்த தொழில் அப்படிங்கும் பொழுது நமக்கான தசாபுத்தி ஒத்துழைப்பு கொடுக்கணும். 7.5 சனி நல்லதை தான் கொடுப்பார், போகும் பொழுது கொடுத்துட்டு போவார். இப்போ ராகு இருக்கிறார். அப்போ அப்பா வழியில், அப்பானால் நிலத்தகராறு வரதோ அல்லது பூமி தகராறு வரதோ, பண வரவில் ஏதாவது பிரச்சனையை கொடுக்கறதோ இதெல்லாம் இருக்கும். அப்போ நீங்கள் வாய் வார்த்தையில் கவனமாக இருக்கணும்.
கவனமாக பேசணும். எதா இருந்தால் 2ல் சனி வக்கரம், சட்டுன்னு நீங்கள் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு நீங்கள் வாக்கும் கொடுத்துடக்கூடாது. பேச்சில் கவனம் தேவை. உறவுகளிடையே சின்ன சின்ன பிணக்குகள் இருந்துச்சுன்னா இந்த மாதம் ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் சூப்பராக இருக்கும். 2-3 ராசிக்கு தான் சொல்லியிருக்கோம். உங்களுக்கும் நல்ல பண வரவு தனவரவு உண்டு. லாட்ரி யோகம் கூட இந்த மாதம் ஒரு சிலருக்கு வரும். இந்த லாட்ரி சீட்டு நம்ம இப்போ கோயம்புத்தூரில் இருக்கோமா, நிறைய பேர் கேட்பாங்க, கேரளா பார்டருங்கிறனால நான் அங்கே போகிறேங்க மேடம், அங்கே போகும்பொழுது பாலக்காடு போகும்போது லாட்ரி சீட்டு வாங்கினா நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது. ராகுவை நம்ம மெயினாக எடுத்துக்கிறோம். 9ஆம் பாவகம் 11ஆம் பாவகம் அந்த கோச்சார கிரகப்படி அன்னைக்கு என்ன தொடர்பில் என்ன கிரக சஞ்சாரத்தில் இருக்கோ அதுதான் நமக்கு யோகத்தை கொடுக்கும். அப்போ சுக்கிரன் ராகு குரு நல்லா இருந்து அந்த நம்மளுடைய ஜனனஜாத லக்கண ராசியோட தொடர்பில் வரும்போது திடீர் ஒரு பணவரவு, ஒரு மறைமுக தனவரவை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சில விஷயங்கள் நமக்கு சூட்சும ரகசியமாக இந்த தசாபுத்தின் காலகட்டத்தில் நான் நல்ல ஒரு அமைப்புக்கு வந்தேங்க அப்படிங்கிறதும் தெரியும். அப்போ இதெல்லாம் ஸ்ட்ராங்காக அப்படியே கண்டினியூவாக போகுமா, இதெல்லாம் வழிநடத்தி கண்டிப்பாக போயிட்டே இருக்குமா அப்படிங்கிறதுக்கு சனி பகவான் தான். ஏன்னா கர்மக்காரகன். அந்த கர்மவினை எந்த காலகட்டம் வரையும் நமக்கு நல்லா புகழாரமாக இருக்கோ அந்த காலகட்டம் வரையும் தான் இருக்கும். இப்போ ஒரு 5 வருஷம் 6 வருஷம் தான் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு அது கிடைக்குமா, இது யோசிக்கக்கூடிய விஷயம் இருக்குல்ல. இதெல்லாம் நம்ம அரசியல் சார்ந்த ஒரு துறையில் இருக்கும்போது பிரபலிய யோகம் எப்படி கிடைக்கும், பிரமுகராக நம்ம எப்படி ஆவோம், நம்ம எப்படி ஒரு அந்தஸ்துக்கு வருவோம், எல்லாமே நம்மளுடைய கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பை வைத்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கும்பராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் பல பிரச்சனையிலேருந்து தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. புதிய முயற்சி நல்லா இருக்கும். செய்யக்கூடிய காரியத்துக்கு எல்லாமே ஜாதகம் பார்த்துக்குங்க. டிஸ்பிளேல என்னோட ஃபோன் நம்பர் வருது. ஸோ உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலைக்கோயிலில் இருக்கக்கூடிய சிவன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். சிவன் மலையே உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி இருந்தாலும் இப்போ ஐயர் மலை இது மாதிரிலாம் சொல்கிறோம். உங்கள் மாவட்டத்தில் எங்கே சிவன் கோயில் மலையில் இருக்கோ அங்கே போய் அபிஷேக ஆராதனை செய்து கண்டிப்பாக வழிபாடு எடுங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்க அத்தனை பேர்த்தோடைய நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள். சிறப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.